திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களவை பொதுத் தேர்தல் 2024 முன்னிட்டு அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்களுக்கான பொதுவான நடத்தை விதிமுறைகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டமானது மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்களவை பொதுத் தேர்தல் 2024 முன்னிட்டு அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்களுக்கான பொதுவான நடத்தை விதிமுறைகள் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், அரசியல் கட்சியின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், சுவரொட்டிகள் மற்றும் கட்சி கொடிகள் போன்றவைகளை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்றும், பல்வேறு சாதி, இனம், மதம், மொழியைச் சார்ந்த மக்களிடையே வேறுபாடுகளை தீவிரமாக்கும் வகையிலான செயலிலோ, ஒருவருக்கு ஒருவர் இடையில் வெறுப்பை உருவாக்கும் விதத்திலோ அல்லது பதற்றத்திற்கு வழி செய்யும் எந்த செயலிலும் எந்த ஒரு கட்சியோ வேட்பாளரோ ஈடுபடக்கூடாது என்றும், பிற கட்சிகள் மீது விமர்சனம் மேற்கொள்ளும் போது அக்கட்சியின் கொள்கைகள், செயல் திட்டங்கள், கடந்த கால செயல்பாடுகள், நடவடிக்கைகள் ஆகியவை தொடர்பான விமர்சனங்களாக இருக்க வேண்டும். தவிர பிற கட்சிகளைச் சார்ந்த தலைவர்கள் மற்றும் தொண்டர்களின் பொது வாழ்க்கையோடு தொடர்பற்ற சொந்த வாழ்க்கையை பற்றிய விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் எனவும், பிற கட்சியினர் மீதான நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகள் குறித்த விமர்சனங்கள் செய்யக்கூடாது என்றும், வாக்குகளை பெறுவதற்காக இன மற்றும் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது என்றும், தேர்தல் பிரச்சாரத்தின் போது மசூதி, சர்ச் மற்றும் கோவில் போன்ற வழிபாட்டு தலங்களில் வாக்குகளை சேகரிக்க செல்லக்கூடாது என்றும், தேர்தல் விதிமுறைகளின்படி வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுத்தல், வாக்காளர்களை அச்சுறுத்தல், வாக்காளர் ஆள்மாறாட்டம் செய்தல் போன்ற குற்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்றும், மேலும் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதும் திரும்ப அழைத்துச் செல்வது மற்றும் வாகன வசதிகளை ஏற்படுத்தி தருதல் போன்ற முறைகேடான செயலில் ஈடுபடக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளனர்.